Ellingham diagram, thermodynamic principles பார்த்தோம். ஸோ thermodynamic principle என்ன சொல்லுது அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும், ஸ்பான்டேனியஸ். ஓகேவா, இதுதான் என்னது தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. ஓகேவா, ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. சரியா, ஸோ மெட்டல் ஆக்சைடு வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேட்டு அண்ட் ஆக்சிஜன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். சரி, ஸோ இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணியிருக்கிறாரு எல்லிங்ஹாம், ஹெரால்ட் எல்லிங்ஹாம் அப்படிங்கிறவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல் எஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ண போகிறாரு, அப்ளை பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒரு மெட்டல் ஆக்சைடோட ரெடக்ஷன் ப்ராசஸை கேரிட் அவுட் பண்ண போகிறார். ஓகேவா, ஸோ இதுக்காக அவர் எதை யூஸ் பண்ணார் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூவை கால்குலேட் பண்ணார். எதுலேருந்து அப்படின்னா மைனஸ் ஆர்டி லேன் கேபி இந்த ஃபார்முலாவில் இருந்து. சரியா, ஸோ இதில் இருந்து செவரல் டெம்பரேச்சர்ஸுக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூவை கால்குலேட் பண்ணார். அந்த வேல்யூஸை என்ன பண்ணார், எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணார். எப்படி அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூவை ஒய் ஆக்சஸ்லையும் டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சஸ்லையும் எடுத்துட்டார். டெல்டா ஜி நாட்டை எக்ஸ் ஆக்சஸ், டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சஸ்லையும் டெல்டா ஜி நாட்டை ஒய் ஆக்சஸ்லையும் எடுத்துட்டார். ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் இடையில செவரல் டெம்பரேச்சர்ஸில் டெல்டா ஜி நாட் வேல்யூ தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணும்போது என்ன கிடச்சிது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடச்சிது. ஓகேவா, நமக்கு தெரியும் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சரியா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல் எஸ். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ஒய் ஆக்சஸில் வச்சுருக்கோம், இது டெம்பரேச்சர் டீயை எக்ஸ் ஆக்சஸில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ டெல்டா எஸ்ங்கிறது என்னது, எம் ஸ்லோப். ஓகேவா, ஸோ அதே மாதிரி டெல்டா ஹெச் என்ட்ரோபிங்கிறது என்ன அப்படின்னா சி இன்டர்செப்ட். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல்டா ஜியை செவரல் டெம்பரேச்சர்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்லோப் என்ட்ரோபி வேல்யூவும் என்தால்பி வேல்யூ இன்டர்செப்டும் கிடைக்குது. ஸோ நமக்கு டெல்டா ஜி என்ட்ரோபின்னா என்ன, டெல்டா ஜி ஃப்ரீ எனர்ஜினா என்ன, டெல்டா எஸ் என்ட்ரோபினா என்ன, டெல்டா ஹெச் என்தால்பினா என்னங்கிறத +1 அதை பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் என்ட்ரோபி டெல்டா எஸ் என்ட்ரோபிங்கிறது என்ன அப்படின்னா ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா, ரேண்டம்னஸ் மீன்ஸ் மாலிகுலர் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுலர் டிஸார்டர் அப்படின்னா இப்போது சாலிட் ஸ்டேட்டில் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், சாலிடு, லிக்விடு, கேஸ் 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் மாலிகுல்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், காம்பேக்ட் பேக்கிங்கில் இருக்கும். ஸோ ரிஜிடிட்டி அதிகமாக இருக்கும். அதுவே லிக்விட் ஸ்டேட்டில் மாலிகுல்ஸுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ஆர்டர்ட் மேனர் இருக்காது. அதுவே கேசியஸ் ஸ்டேட்டில் சுத்தமாக என்ன இருக்காது அப்படின்னா மாலிகுல்ஸுக்கு இடையில் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால அங்கே ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் என்ன சொல்கிறோம் நம்ம ரேண்டம்னஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும்போது ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எகெயின் லிக்விட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது ரேண்டம்னஸ் அதை விட இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ரேண்டம்னஸ் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், டெல்டா ஜி வேல்யூ என்னவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். எதுக்கு நெகட்டிவாக இருக்கணும், ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதில் இருந்து இந்த எல்லிங்ஹாம் டயக்ராமில் இருந்து என்ன நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லிங்ஹாம் டயக்ராமில் இருந்து அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது.
ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம இந்த எலிங்ஹாம் டயக்ராமை எதுக்கு அப்ளை பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக எலிங்ஹாம் டயக்ராமை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போது எந்த டெம்பரேச்சரில் இந்த மெட்டல் ஸ்டேபிளாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ மெட்டல் ஆர் மெட்டல் ஆக்சைடு எதனோட ஸ்டெபிலிட்டியை பார்க்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி, எந்த டெம்பரேச்சரில் மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ஸ்டேபிளாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர் 2 கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்பர் 3. நம்பர் 3 என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெல்டா ஜி வேல்யூ என்னவா மாறுது. ஸோ 0 டெம்பரேச்சரில் 0 வேல்யூ இருக்கும்போது அதுக்கு மேலே பாசிட்டிவா நெகட்டிவா, நெகட்டிவா, இதை கன்சிடர் பண்ண போகிறீங்க. அடுத்தது நம்பர் 4 வந்து ஒரு சடன் சேஞ்ச். சடன் சேஞ்ச் நீங்கள் எலிங்ஹாம் டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அப்சர்வேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்சர்வேஷன் பார்க்க போகிறோம், எலிங்ஹாம் டயக்ராம். அதுக்கு முன்னால் இந்த டயக்ராம் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் டெம்பரேச்சர் வச்சுருக்கிறோம், ஒய் ஆக்சஸில் டெல்டா ஜி நாட் வேல்யூ வச்சுருக்கிறோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது, சப்போஸ் வந்து நம்மளோட 0 வேல்யூ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு 0 வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? சரி. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ், ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூஸ், ஒய் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ செவரல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை வேறு மெட்டல்ஸுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன சொன்னேன் நான், நம்பர் 1. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி பார்க்குறோம், மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி. இப்போது இது வந்து எதுக்கான, இவர் வந்து என்ன பண்ணார், டெல்டா ஜி நாட்டை ஈக்குவல் டு -RT ln KP வேல்யூவில் இருந்து ஃபைனலைஸ் பண்ண டெல்டா ஜி வேல்யூவை டெம்பரேச்சருக்கு எகெயின்ஸ்டாக பிளாட் பண்ணார். அதுதான் நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக வந்தது. அதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H நாட் மைனஸ் T டெல் S வேல்யூ மூலம் ஒய் ஸ்லோப் M கேல்குலேட் பண்ணுறோம், அண்டு இன்டர்செப்டை C கேல்குலேட் பண்ணுறோம். சரியா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூ எதுக்கு கேல்குலேட் பண்ணார் அப்படின்னா, மெட்டல்ஸை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிற ரியாக்ஷன். தட் மீன்ஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூ யூக்லிபிரியம் கண்டிஷனில் கேல்குலேட் பண்ணார் இல்லையா? சரி. ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக வந்தது. இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நம்ம ஸ்லோப்பை அண்ட் இன்டர்செப்டை கேல்குலேட் பண்ணுறோம். சரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போது இதை எடுத்துக்கலாம், இந்த ஸ்ட்ரைட் லைனை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. டெம்பரேச்சர், இப்போது டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது டெல்டா ஜி வேல்யூவும் என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஒரு சர்டைன் பொசிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, இதை எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0வை டச் பண்ணி எகெயின் என்ன ஆகிட்டே இருக்கும், பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக டெல்டா ஜி வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குது, பாசிட்டிவாக ஆகுது. டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக ஆகுது அப்படின்னா இந்த ஸ்லோப்பு பாசிட்டிவாக இருக்குது, ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. கிளியர்? ஸோ இப்போ ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவ் மீன்ஸ் delta G naught equal to
delta H naught plus T del S. அப்படி இருந்தால் தான் என்னவாக இருக்க முடியும், ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவாக இருக்க முடியும். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வருது அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் சிம்பிள் வரணும்னா இங்கே என்ன இருந்திருக்கணும், டெல்டா எஸ்ஸோட சிம்பிள் நெகட்டிவாக இருந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ டெல்டா எஸ்ஸோட சிம்பிள் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல பாசிட்டிவ். தட் மீன்ஸ் டெல்டா H naught minus T into minus del S. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போது என்ன ஆகுது, இதிலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா ரேண்டம்னஸ் வேல்யூ என்னவாகுது, நெகட்டிவாக இருக்குது. ஸோ ரேண்டம்னஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங், மெட்டல் ஆக்சைடு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன ஆகுது, இந்த ஈக்குவேஷன் மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, மெட்டல் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ கேஸ்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது கேஸ்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் ஆனால் தான் என்னவாக இருக்க முடியும், ரேண்டம்னஸ் நெகட்டிவாக இருக்க முடியும். இது புரியுதா? ஸோ இப்போ கேஸ்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ கேஸ்லேருந்து சாலிடாக போகும்போது ரேண்டம்னஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்சர்வேஷன். என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம், ஸோ டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, ஸ்லோப்பு பாசிட்டிவாக இருக்குது, ரேண்டம்னஸ் நெகட்டிவாக இருக்குது. தட் மீன்ஸ் கேசியஸ் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிற ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். தட் மீன்ஸ் மெட்டல் ஆக்சைடு வந்து என்னவாக இருக்கும், ஸ்டேபிள். ஓகேவா? இதான் ஃபஸ்ட் அப்சர்வேஷன். இப்போது செகண்ட் அப்சர்வேஷன். ஸோ செகண்ட் அப்சர்வேஷன் என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன். சரியா? ஸோ இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம், அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக டெல்டா ஜி வேல்யூ டிக்ரீசஸ் இல்லையா, டெல்டா ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ டெல்டா ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங், நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ். ஸோ இப்போ டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அப்போ ஸ்லோப் வந்து ஸ்லோப்பு என்னவாயிட்டே இருக்கீங்க, நெகட்டிவ் ஸ்லோப்பு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ டெல்டா எஸ் வேல்யூ என்னவாக இருக்க முடியும், பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி del S. ஸோ இது பாசிட்டிவாக இருந்தால் தான் இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்க முடியும். ஓகேவா? சரியா? ஸோ இப்போ இதிலேருந்து என்ன கன்சிடர் பண்ணலாம், இப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா என்னவாக இருக்கும், டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து அப்போது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸில் டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது தேர்ட் அப்சர்வேஷன். டெல்டா ஜி வேல்யூ இங்கே எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணோம்ல, இப்போது ஜீரோவை டச் பண்ணுச்சு. ஸோ இப்போ ஜீரோவுக்கு கீழே டெல்டா ஜி வேல்யூ, இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். டெல்டா ஜி வேல்யூ அந்த டெம்பரேச்சரில் ஜீரோவாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் above the temperature டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ் மீன்ஸ் என்னவாக இருக்கும், மெட்டல் ஆக்சைடு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? ஸோ இதை தான் கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து அப்சர்வேஷன் ஃபோர்த் அப்சர்வேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்குது. இந்த டீவியேஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது. ஃபேஸ் ட்ரான்சிஷன்னா என்னது, சாலிட் ஸ்டேட்டில் இருந்து லிக்விட் ஸ்டேட்டு
லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதை தான் ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் நார்மலாகவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலிட் வந்து லிக்விடாக ஆகும், லிக்விட் வந்து அப்புறம் கேஸாக கன்வெர்ட் ஆகும் சரியா. ஸோ இந்த மாதிரி அதாவது ஃபார்மேஷன் ரியாக்ஷன் நடக்குதோ இல்லையோ பட் ஃபேஸ் ட்ரான்சிஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு சடன் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இந்த 4 அப்சர்வேஷன் தான் என்ன பண்ணுறோம் எலிக்ராம் டயக்ராமில் இருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஓகேவா. சரி.